ஆட்டு கடாக்கள் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். செவி கொடுத்தலே உத்தமம். 23, 24 படிச்சது சவரி. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியானது இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். அல்லேலூயா. நல்ல கவனமாக மீண்டுமாக நீங்க வீட்டுல போயிட்டு எழுதி வச்சுக்கிட்டு அல்லது ரெக்கார்ட் பண்ணிக்கங்க, அல்லது மீண்டும் என்ன பண்ணுங்க, யூடியூப்லயோ நம்முடைய ஃபேஸ்புக்ல என்ன பண்ணீங்க இந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டுக்கலாம். இப்போ பக்கத்தில் உள்ளவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதபடி கவனமாக உங்களோட ஆவி ஆத்மா சரீரம் இங்க இருக்கணும். வசனத்துக்கு நேராக பக்கத்துல யாரையும் என்ன வசனம் அப்படின்னு கேட்காதீங்க. அவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும்போது இந்த வார்த்தை அவங்க காதுல போகாதபடிக்கு நீங்க தடை பண்றீங்க. உங்களுக்கும் போகாம அவங்களுக்கும் போகாம தடை பண்ணுவீங்க. ஆகினால அப்படியே அமைதியா பைபிள் இருந்தா பிரிச்சு பட்டு படிங்க. படிச்சுட்டு வசனத்தை கேளுங்க. பக்கத்துல யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு, ஒருவேளை செல்போனு உங்கள்கிட்ட இருக்குமானா இருக்குது, அதை என்ன பண்ணுங்க, சத்தம் வராதபடி நீங்க சர்ச்சுக்கு வாங்க முனையில வரும்போது என்ன பண்ணுங்க, சைலண்ட்ல போட்டுருங்க. முடிஞ்சா தைரியம் இருந்தா ஆஃப் பண்ணிடுங்க. யாராவது மெசேஜ் வந்து போன் வரும், எடுத்து வெளியே ஓடாதீங்க, உள்ளவே உட்காருங்க. இதுக்காக தான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு முறை அமெரிக்கா உள்ள பெரிய பிரதமர் தேவனை ஆராதிப்பதற்கு அவரு தேவாலயத்துக்கு போயிருந்தார். அப்போ சாதாரணமான ஒரு மனுஷனும் போயிருந்த பொழுது இவனும் ஆராதிக்கிறான், பிரதமரும் ஆராதிக்கிறாங்க. உடனே அங்கிருந்து போன் வருது, பிஏ கொண்டு தராரு, சார் நான் தேவனை ஆராதிக்க வந்துக்கிறேன், அந்த மனுஷனை பார்க்கிறோம், வானத்தின் பூமி படைத்த தேவனை ஆராதிக்க ஆலயத்துக்கு வந்துக்கிறேன், நான் யார் இடத்துலையும் பேச மாட்டேன், நான் வெளியே வர மாட்டேன்னு சொல்லி போன திருப்பி அனுப்பிட்டாரா, கொடுத்துட்டாராம். ஒரு பிரதமருக்கே அப்படி ஒரு பயம் நடுக்கு இருக்குமானா, அநேகருக்கு தேவ சமூகத்திலிருந்து வெளியே ஓடுறதுக்கு பயம் இல்லாத போயிட்டு போயிட்டு சிறு நோண்டிக்கிட்டு இங்க அமர்ந்துக்கிட்டு சொன்ன பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? சைலண்ட் என்ன பண்ணுங்க, போட்டுடுங்க. மெசேஜ் வரும், மெசேஜ் ஒரு பாட்டு வரும். அவன் தம்பி ஒரு பாட்டு வச்சான் மெசேஜ், நான் ஒன்ன மறந்தாலும் நீ என்ன மறந்தாலும் தினப்பா அப்படின்னு ஒரு பாட்டு வச்சிருக்கான். கிறிஸ்துவ பாட்டு தான், கிறிஸ்துவ படம் சொல்றது. இன்னொருத்த பாட்டு வச்சுதான் நான் பாட்டு போட்ட உடனே பில் அடிச்ச உடனே, சின்ன பையன் சின்ன பொண்ணை காதலிச்சா தப்பு நடக்கும். இவன் இப்படி கேட்டா சின்ன பசங்க என்ன பண்ணும், அவனே தப்பு இல்லைன்ட்டா நம்ம ஏன் தப்பு பண்ணக்கூடாது? எனக்கு உலக பாட்டு கவனிங்க. தயவு செய்து உங்க பாட்டெல்லாம் கிறிஸ்துவ பாட்டு வரதுக்கு என்ன பண்ணுங்க, ரிங் டோன்லாம் வைங்க, மெசேஜுக்கு டோன் வைங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா போன் அடிச்சு பாருங்க. நான் நிறைய பேர் ஒரு சில போன் அடிக்கும் போது பார்த்தா அப்படியே சூப்பரா உலக பாட்டை தான் ஓடுது, கிறிஸ்துவ பாட்டு வரல. ஏன்னா இவங்க உள்ள எதுக்குதோ அதான் உள்ளத்துக்குள்ள எதிர்க்குதோ. என் தேவனை மயப்படுத்த நினைச்சீங்கன்னா உங்க ரிங் டோனை மாத்துவீங்க. தேவனை மயப்படுத்தோட பரவாயில்ல உலகத்தை கேட்கலாம் அப்படின்னு அந்த வேற ஒரு பாட்டு வரும். தயவு செய்து கவனிங்க. தேவாலயத்தில் இருந்து தயவு செய்து போகிறதுக்கு கொஞ்சம் உங்களை அவசரமான காரியம் இருக்குமானா மட்டும் நான் பண்ணலாம், போகலாம். 1, 2 இருக்குமானா போகலாம். மற்ற காரியத்துக்கு தயவு செய்து அமைதியோடு கூட இருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாம் சொல்லாம அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சிட்டு நல்லா நல்ல முகத்தை பார்த்து, அவங்க முகத்தை பார்த்து அல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையா சொன்னீங்களா? உண்மையா சொன்னீங்களா? ஓகே, கர்த்தர் அப்படியே பலிக்க செய்வாராக. இப்ப கவனிங்க. தேவனுடைய சமூகத்துல நான் வாசித்த வசனத்தை கவனமாக நீங்க மனதில் எழுதி கொள்ளுங்க. நான் முன்பு சொன்ன சாமுவேல்
தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டவன். தேவனிடத்தில் கேட்டபடியால இப்போ சாமுவேல் தேவனுடைய வார்த்தையை கேட்டான். சிறு வயதிலே முதிர் வயது வரைக்கும் அதை விடாமல் இருந்தான். பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து. அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். இன்றைக்கு நடக்க வேண்டிய பிள்ளைகளை சரியாய் நம்முடைய பிள்ளைகளை பெற்றார் கவனிங்க. உங்க பிள்ளைகளை எழுந்த உடனே செல்லுனோடுதான் தேவனை தேடுதான். எழுந்த உடனே வேதத்தை வாசிக்கிறா, அது வேற யோசித்து பேசுகிறான் செல்போன்ல, அல்ல வேற ஏதாவது பார்க்குதான். கவனிங்க, சிறு வயதிலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடங்கள் எப்படி இருக்கும் என்றால், பச்சை மரத்துல ஆணியை அடித்தால் எப்படி சர்றம் உள்ள போகிறதோ அதை போல வேத வசனம் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லும் பொழுது அது அப்படியே பதியும். உபாகமத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. உன் பிள்ளைகளுக்கு உட்காரும் போது, நடக்கும் பொழுது, படுக்கும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது வேத வசனத்தை கொடுத்து போதி, கையில ஞாபகமா கட்டிக்கொள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பிள்ளைகள்லாம் கட்டிடுது கையில காப்பு. காப்பு போடுது பிள்ளைங்க. என்ன காப்பு? அந்த கோயிலுக்கு போனா, அந்த ஊரை விட்டு போனா எல்லாம் தாண்டக்கூடாது சொல்லி காப்பு கட்டுவாங்க. மஞ்சள் காப்பு, அது ஒரு காணிக்க வச்சு ஒரு 5 ரூபா 4 ரூபா வச்சு காப்பு கட்டுவாங்க. அந்த காப்பு அடையாளம் தான் இப்போ ஸ்டீல்ல, பித்தளையில, சில்வர்ல, தங்கத்தில் வந்தது. இப்ப எல்லாம் காப்பு போட்டுருக்கு கையில, பிராஸ்லெட் மாதிரி எல்லாம் காப்பு. ரப்பர்ல போடுறாங்க, ஸ்டீல்ல போடுறாங்க, பித்தளைல போடுறாங்க. எந்த காப்பு? என்ன காப்பு? எதுக்காக அந்த காப்பு? அர்த்தம் இல்லாத போடுறாங்க காப்பு. எல்லை தாண்டக்கூடாது. திருமணம் ஆன உடனே அவங்களுக்கு ஒரு காப்பு கட்டுவாங்க. எல்லை தாண்டினா அந்த எல்லை பேய் என்ன பண்ணுவீங்கள பிடிச்சுக்க சொல்லி, அல்லது எல்லை பேய் வீட்டை விட்டு குடும்பத்தில் பிரிவு உண்டாக்குன்னு சொல்லி ஒரு காப்பு கட்டுவாங்க. நான் வளர்த்த விதத்துல அப்படி செஞ்ச விதத்துல சொல்றேன். நம்முடைய தேசத்தினுடைய பாரம்பரியம் அது. அவங்க தான் அப்படி காப்பு கட்டினா, இன்னைக்கு பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தை வசனத்தை கட்டுனா அத்தை பார்த்து இவனும் காப்பு கட்டிக்கிறான், காப்பு கட்டு தெரியுறாங்க. ஆனா வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீ வசனத்தை ஞாபகப்படுத்த முடியும். உன் கையில கட்டிக்கொள், அல்லது உன் வாசல் இலைக்கல்ல அதை வைத்துக்கொள், நெத்தியில எழுதிக்கொள். ஏனென்றால் இது ஒரு ஞாபகமாக வேத வசனம் உனக்குள்ள இருக்கும்படியா அதுக்காக தான் கட்டி கொள்ளணும். ஆகினால பிள்ளைகளுக்கு பெற்றார் கவனிங்க, பிள்ளையானனை நடத்த வேண்டிய விதத்துல நடத்து. அவன் முதிர் வயதுல என்ன பண்ணுவானா? விடாது இருப்பான். இப்ப சாமுவேல் பிள்ளையாண்டான் தேவாலயத்தில் இருந்தான். அவன் இருந்த போது தேவனுடைய சமூகத்தை பெட்டி அண்டையிலே அவன் படுத்துக் கொண்டிருந்தபடியால தேவ சத்தத்தை கேட்கிறது. ஏலியும் பேசுகிறார், ஏலியும் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ ஏலி அவர் போதித்த வசனங்கள், தேவன் பேசின வசனங்கள், இவை எல்லாம் அவருடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்டபடியால முதிர் வயது வரைக்கும் விடாமல் படித்துக் கொண்டான். அல்லேலூயா. ஆகினால்தான் தான் முதல் பேர்சபா வரைக்கும், அப்படி என்றால் இமரி முதல் குமரி வரை, இமய முதல் குமரி வரை நம்ம தேசத்துடைய எல்லை. அது போல அன்றைக்கு சாமுவேல் வாழ்ந்த ஊர் ராமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ராமாவில் அவன் இருந்த தேசத்துல அன்றைக்கு தான் பேர்சபா வரைக்கும் பேர் பெற்றவனாய், கீர்த்தி உள்ளவனாய், வசனத்தை விடாதவனாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து அநேக ராஜாக்களா மாறுபடி, அநேக ஆசாரியா மாறுபடி அபிஷேகம் பண்ணினான். அந்த சாமுவேல் தான் இப்ப படிச்ச சொன்ன வார்த்தையை மீண்டும் அந்த வசனத்தை படிக்கும் போது எல்லாரும் கவனமாக கேளுங்கள். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், நல்ல கவனிங்க, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். உத்தமம் எல்லாம் சொல்லுங்க, உத்தமம். கேட்கலையே? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். பலினா என்ன? கீழ்ப்படிதல் என்ன? யாருக்கு கீழ்ப்படியணும், யாருக்கு கீழ்ப்படியணும்? நல்லா கவனிச்சுங்க.
தலைப்பை போட்டுக்கலாம், நீங்க கீழ்ப்படிதல். சொல்லுங்க எல்லாரும், கீழ்ப்படிதல். பலி முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நிறைய ஸ்தோத்திர பலி புத்தகம் இருக்கிறது, துதி பலி புத்தகம் இருக்கிறது. பூபால ஸ்தோத்திரம் சொல்லி நாங்க சிடியில போட்டோம், அது பென்ட்ரைவ்ல போட்டு இன்னைக்கு மெமரி கார்டில் அதான் போட்டிருக்காங்க. காலையில வீட்டில் போடும்போது ஹல்லேலூயா. லட்சுமி கொஞ்சம் எழுந்து அப்படி சுவிட்ச் போடுங்க. நீங்க தான் அந்த ஒயர் பக்கத்துல ஆஃப் பண்ணுங்க. இது ஸ்தோத்திர பலி, துதி பலி. நீங்களும் எல்லாரும் என்ன பண்றீங்க? ஸ்தோத்திரத்தை செலுத்துறீங்க, துதியை செலுத்துறீங்க. 1000மோ 100ஓ 500ஓ 10,000மோ கோடியோ செலுத்துறீங்க. எத்தனை பேர் பலி செலுத்துறீங்க? பிரியம். பலி செலுத்த எத்தனை பேர் பிரியம்? ஸ்தோத்திரம் சொல்றவங்க எத்தனை பேர் பிரியம்? துதி சொல்றவங்க எத்தனை பேர் பிரியம்? நல்லா கையை உயர்த்த சொல்லுங்க, பிரியமானவங்க சொல்லுங்க. எத்தனை பேர் பிடிக்கும்? ஓகே, வெரி குட், ரொம்ப சந்தோஷம். இதை விட வேதம் சொல்லப்பட்டிருக்கு, படிச்ச வசனத்துல கீழ்ப்படிதல் உத்தமம். கீழ்ப்படியாம 1000 பலியோ கோடி பலியோ 100 பலியோ 50 பலியோ 500 பலியோ செலுத்தினால் என்ன பிரயோஜனம்? ஒன்றுக்கும் உதவாது பலி. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரத்தை, நன்றியின் பலியை தேவனுக்கு. ஆபிரகாம் தேவனுக்கு பலியிட்டான் தன் மகனை. நோவா பலியிட்டான். மோசே பலியிட்டான். இவர்கள் எல்லாருமே பலி செலுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், பவுலும் சீலாவும் துதியை செலுத்தினார்கள் சிறைச்சாலையிலே. பேதுருவும் சிறைச்சாலையிலே துதித்தார், பாடினார்கள். இதெல்லாம் பலிகள். நாமும் பாடினோம், துதித்தோம், சோத்திரித்தோம், எல்லாரும் செய்தோம். ஆனா பாட்டு பாடுறோம்ல, சூப்பரா பலி செலுத்துற பாட்டு, துதி செலுத்துற பாட்டு, நன்றி பலி, வீடு கட்டுவோம், பாட்டு பாடுறோம், எல்லாம் செய்யறோம். கரெக்ட், உள்ளது நன்மைதான், பிரயோஜனம் தான், ஆசீர்வாதம் தான். ஆனா தேவ சமூகத்துல நம்முடைய பலி பார்க்கிறோம். கீழ்ப்படிதல் உத்தமம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லலாமா? ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியின் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. கைதட்டி சத்தம் உயர்த்தி சுதந்திரே திரையா பெருந்தந்திரே நந்திரையா சுதந்திரே பெருந்தந்திரே நந்திரையா. அதனால சொல்லிட வழி, சொல்லிட வழி. அல்லேலூயா. கவனிங்க, பாட்டோட அர்த்தம் கருத்து இருக்கு. சுகம் தந்தீரே, பலன் தந்தீரே, அதனால உமக்கு. அப்ப சுகம் வருவதற்கு, பலன் வருவதற்கு முன்பு அவர்கள் வசனத்தை கேட்டார்கள், அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்படி வாழ்க்கையில சுகமும் பலமும் வந்தது. அதனால பாட்டு வந்தது, பலி வந்தது. எது முக்கியமோ அதை விட்டுட்டு நீங்க யோர்தானை பாருங்க, செங்கடலை கவனிங்க. அவர்கள் கடந்து வந்ததுக்கு அப்புறம் பாட்டு பாடினார்கள், நடனம் பண்ணினார்கள். மோசேவும் அவருடைய சகோதரியாகிய மிரியாம் செங்கடலை கடந்து வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் பாட்டு பாடுறார்கள். எப்படி பாடினாங்க? டேம்பரின் எடுத்துக்கிட்டான் மிரியாம், அதை எடுத்துக்கிட்டு போட்டா பாருங்க டான்ஸ். மிரியாம் அப்படியே பண்ணா பாருங்க. கேரளால ஒரு சகோதரி இருக்காங்க, அந்த சகோதரி பாடுறாங்க பாருங்க. அந்நிய கால அபிஷேகம் எல்லா ஜனத்தின் மேலும் பொழிந்து வேண்டும். அக்கினி அபிஷேகம்
ஊற்றப்பட வேண்டும் சொல்லி அந்த சகோதரி பாடுறாங்க. அதை போல அன்றைக்கு பாட்டை பாடி கையை தட்டி டேவல் அடிச்சு பாட்டாங்க. எதுக்காக தெரியுமா? நான் செங்கடலை கடந்து வந்தேனே, பெரிய ராஜாக்களை அழித்தீரே, ஓகன் ராஜாக்களை அழித்தீரே, இதை சொல்லி செங்கடலை கடக்க வரும்போது முன்பதாக ஏற்பட்ட காரியங்களை சொல்லி தேவனை பாடி மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கூட எத்தனையோ காரியம் கடந்து வருகிறோம், அதை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஸ்தோத்திர பலி மிக மிக முக்கியம். அதே சமயத்துல எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்தி வாழ்க்கையில அவர்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் எதை செலுத்தினாலும் பன்றி இடத்தில் போட்ட முட்டுக்களை போல மாறிவிடும். வசனம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. அல்லேலூயா. உபாகம புத்தகத்துல 28வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 14வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். 1வது வசனம் 2வது வசனம் 14 முடிய நிறைய படிக்கலாம். இது மட்டும் 2 படிச்சிருக்க சகோதரி. இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஆசீர்வாதமான கட்டளை. அல்லேலூயா. 1 14 முடிய 28ஆம் அதிகாரம் உபாகம புத்தகத்திலே ஆசீர்வாதமான கட்டளை. 15 கடைசி புத்தகம் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சாபத்துக்குரிய கட்டளை. நன்மையும் தீமையும் இரண்டும் கலந்து இருக்குது. நமக்கு எதை எடுத்துக்கொள்ளுவோம்? நன்மை தான் எடுப்போம். நன்மை எடுக்கிறதுனா அந்த முதல் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, இன்று. படிங்க சகோதரி. நான் உனக்கு விதிக்கிறேன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் மேன்மையாக என்ன வைப்பார் என்று நீங்க நினைச்சு சொன்னீங்கன்னா கர்த்தர் அப்படி மேன்மை வைப்பார். சொல்லலாமா? கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா நிச்சயமா முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உபாகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வேகமாக வாசிக்க நாம் கேட்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எதுங்க? நல்லா கவனிங்க. வேற ஜாதி எது? தேவனை நாம் இவ்வளவு சமீபம் பெற்றிருக்கிற நீங்க நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். வேற ஜாதி எது? கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடி, இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் மாறுபடி, இதுக்கு ஒன்றே ஒன்று கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் எங்க இருக்குதோ நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறதுக்கான அனைத்து படிகளையும் கர்த்தர் உங்களுக்கு மெத்த போல மாற்றுவார், சுலபமா மாற்றுவார், ஈஸியா மாற்றுவார். நிறைய கஷ்டங்களே இராதபடிக்கு கர்த்தர் மாற்றுவார். கீழ்ப்படுதல் எங்க இருக்குதோ அங்க நிச்சயமாய் மேற்படி இருக்கும். மேற்படி நிறைய வாழ்க்கையில சகல ஆசீர்வாதம் இருக்கும். எப்போ யாரு கீழ்ப்படியோ அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை அவங்களே தள்ளி விடுகிறார்கள். தேவன் மேல அல்ல. தேவன் ஏன் எப்படி வச்சார்?
தேவன் ஏன் இப்படி என்ன வச்சிருக்கிறார்? இந்த கேள்விக்கு இடம் கிடையாது. ஆபகு போல சொல்லணும், எதையும் தாங்கும் இதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எந்த நிலையிலும் நான் மனம் ரம்மியமா இருக்கேன், எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்கணும். உயர்த்தும் வராட முடியும், தாழ்த்தும் வராட முடியும். 1 சாமுவேல் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 2:7. கர்த்தர் தரித்திரம் அடைய கவனிங்க, செய்கிறவரும் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாக இருக்கிறார். தாழ்த்துகிறவரும் அவர் நம்மை தாழ்த்துகிறவருமாய் இருக்கிறார், அவரை நம்ம உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அவரால் தாழ்த்த முடியும், உயர்த்த முடியும். அவரால் ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியும், அதே ஐஸ்வர்யத்தை ஒன்றுமில்லாத ஆக்க முடியும். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையை பாருங்க, நினைத்து பார்த்துங்க. லோத்து மனைவி நினைச்சு பார்த்துங்க, யோபு நினைச்சு பார்த்துங்க, யோசேப்பை நினைச்சு பாருங்க, தானியேல் நினைச்சு பாருங்க. யோபுடைய வாழ்க்கையில அவனுக்கு பூமியில ஆஸ்திகள் தாங்கக்கூடாதது கர்த்தர் பார்த்தார். இவன் இதுல சரியா இருக்கிறானா என்று பார்ப்போம் என்று ஒரு டெஸ்ட் வச்சிருப்பாங்க. பார்ப்போம். எல்லா பிள்ளைகளும், எல்லா வேலையாட்களும், நிலமும், ஆடுகளும், மாடுகளும், கழுதைகளும், ஒட்டகங்களும், நிலத்தில் விளைக்கிற எல்லா விளைச்சலும் ஒரே நாள்ல அவருடைய 10 பிள்ளைகளும் அழிக்கப்பட்டது. மனைவி தவிர எல்லாம் போயிடுச்சு. ஆனா தேவன் மேல இருக்கிற அந்த பக்தியும் அந்த வைராக்கியமும் தேவனுடைய பயமும் குறையவே இல்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தான். எல்லாம் போயிடுச்சு, ஆஸ்தி போயிடுச்சு, அந்தஸ்து போயிடுச்சு, பதவி போயிடுச்சு, பிள்ளை போயிடுச்சு, நிலம் போயிடுச்சு, எல்லா சம்பத்து போயிடுச்சு. கையை நம்மளால தண்ணியில கழுவணும், ஆனா அவன் காலில் நெய்யினால கழுவினான் வேதம் சொல்லப்பட்டது. அப்படி உள்ள ஆஸ்திகள் அந்தஸ்துகள் ஒரே நாள எல்லாம் போயிடுச்சு. ஆனா கர்த்தர் நம்பிக்கை போகவே இல்லை, நம்பிக்கை இருந்தான். நினைச்சு பார்த்துங்க, யோபுவை தரித்திரம் அடைய செஞ்சார் பாருங்க. ரோட்டு வந்துட்டான், சொரண்ட ஆரம்பிச்சுட்டான், பீர ஆரம்பிச்சுட்டான். மனைவி பார்த்து சொல்றான், தேவனை தூசித்து ஜீவனை விடும் ஐயா. ஏன் ஐயா நீ இருக்கிறீர்? தேவன் இன்னும் நீ நம்பிக்கை இருக்கிறியோ? கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு, இப்போ தேவன் நம்பிக்கை இருக்கு. இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் ஒரு சில ஆசீர்வாதம் போயிடுச்சுன்னா, பலவீனம் வந்துச்சுன்னா, வியாதி வந்த உடனே எவ்வளவு பேர் தேவனை தூசிக்கிறோம், தேவன் அவநம்பிக்கை இருக்கிறோம். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, தரித்திரம் அடைய செய்கிறவர் அவர். ஏன் தரித்திரம் அடைகிறது? நீங்களும் ஆசீர்வாதம் மாறுபடி இயேசு உங்களுக்கு எனக்கு தரித்திரமானாரே. அல்லேலூயா. கரங்களை தட்டி அலையில சொல்லுவேன். நீங்களும் ஐஸ்வர்யம் ஆகும்படி உங்களுக்காக எனக்காக இயேசு தரித்திரமானார். அவர் தரித்திரமாக செய்கிறவர், ஐஸ்வர்யம் ஆக்க செய்கிறவர் தான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் யோபு சொன்னேன், நினைச்சுக்கங்க. லோத்து மனைவி சொன்னேன், நினைச்சு பாருங்க. லூக்கா பத்தி சொல்லப்பட்டிருக்கு, லோத்து மனைவி நினைத்துக் கொள்ளுங்க. ஒரு தம்பி கேட்டான், ஏன் பாஸ்டர் அடுத்த மணி நினைக்கிறான்? குதர்க்கமா கேள்விலாம் வரும், நியாயமான கருத்து வராது. இன்னைக்கு எல்லாருக்கும் குதர்க்கமான கேள்வி பயங்கர வரும். ஏன்னா அவன் மூலம் அவ்வளவுதான், அவன் வளர்ச்சி அவ்வளவுதான். பைபிளை படிச்சு பார்த்துங்க. கண்ணிருந்தும் காணாது, காதிலிருந்தும் கேளாது, வாயிருந்தும் பேசாது, தொண்டையிலும் சத்தமிட மாட்டாது, அவையை நம்புகிறோம் அவளை படுகிறோம் அப்படி போயிருக்கார்கள். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு, இதை அவளுக்கு அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை. ஏனென்றால் குதர்க்க பேசுறதுக்கு அவ்வளவுதான் அறிவு. விக்கிரகத்துக்கு எப்படி இருக்குதோ அதே அறிவு இருக்கும். வேதவசன அறிவு இல்லை, வேதவசம் தெரிவிச்ச வெளிச்சம் கிடையாது. அதனால குதர்க்க பேசுற அறிவு தான் இருக்கும். நிறைய கமாண்ட்லாம் கொடுக்கலாம். கமாண்ட் கொடுக்குறது பெருசு இல்லை, குதர்க்கமே பேசுறது பெருசு இல்லை. அல்லது கே பொய்யா இருக்கலாம், அந்த கே டிவியா இருக்கலாம், அந்த எந்த டிவி எதை டிவி வருதோ எது வேணாலும் கொடுக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனா நம்ம வாழ்க்கை தப்பா மாறிக்கூடாது. அல்லேலூயா. கேட்கிற கேள்வி சரியா? லோத்து மனைவி நினைத்துக் கொள். ஏன்
செழிப்பான இடத்தை பார்த்தா போனா அங்க இருந்தா கர்த்தர் பார்த்தார், சோதோம் குமார அழிக்க முடிவு பண்ணார். ஒரு மனுஷ நிமித்தம் அழிக்காதபடிக்கு வெயிட் பண்ணார். கர்த்தரை கரத்தை பிடிச்சி லோத்து அவருடைய மனைவி எல்லாரும் வெளியே இழுத்து கொண்டு விட்டார். ஆனா இழுக்கும் போது கூட இன்றைக்கும் அநேகர் வாழ்க்கையில இழுத்து வாங்கப்பா, ஜெபம் பண்ணுப்பா, ஜெபத்தை எடுப்பா, கர்த்தரை தேடுப்பா, இருக்கு மாஸ்டர் வேற இருக்குது இழுக்குது. பார்வன் எப்படி இழுத்தாலும் இன்னைக்கு ஆறு உலகம் இழுக்குது, அநேக காரியங்கள் இழுக்குது. இழுக்க இழுக்க அவங்க வாழ்க்கையில பாருங்க, கடைசியா கொஞ்சம் தான் திரும்பி பார்த்து வரேன், போய் எடுத்துட்டு வரேன் அப்படி போனா அவ்வளவுதான். 30 நாளா இன்றைக்கும் 30 தான் இருக்கு. போய் என்ன பண்ண நீங்க பார்த்துக்கலாம். லோத்து மனைவி நினைத்துக் கொள்ளுங்க. தானியேலை சொன்னேன், தானியேல் பார்வோனுடைய பாபிலோன் தேசத்திலே அடிமையாக வந்த மனுஷனை, ஒன்றுமில்லாதவனாக சூப்பரா இருந்த மனுஷனை, அவன் ஆரோட்டின் நிமித்தம் அவன் வாழ்க்கையில சூப்பரா இருந்த மனுஷனை அவனை திடகாத்திரமா இருக்கிற ஒரு மனுஷனை வேறே மனுஷனா மாற்றி பார்க்கிறதுக்கு ஆண். ஆனா அவன் வாழ்க்கையில ஆண் என்ற காரியத்தை மாற்றும்படியாய் விதை அடைத்து அவன் வேற மனுஷனை ஆக்கி தேவனோடு கூட இருக்க முடியாய் செய்த மனுஷன் வாழ்க்கையில அவன் ஜெபத்த நிமித்தம், கர்த்தருக்கு பயந்த நிமித்தம் அன்றைக்கு பிரதமருக்கு ஈக்குவலான ஒரு பதவியை கர்த்தர் நியமித்து கொடுத்தார். ஒன்றுமில்லாத மனுஷனை கர்த்தர் உயர்த்தி தானியேலை வைக்க அவரால் முடியுமானா? யோசிப்பு நினைச்சு கொள்ளுங்க. குழியில போட்டாங்க, சிறைச்சாலை போட்டாங்க, போத்திமரில போட்டாங்க, எல்லா இடத்துல போட்டாலும் ஒன்றுமில்லாத மனுஷனை ஆண்டவர் அன்றைக்கு ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். யோசிப்பு பார்த்து தேவர் இன்றைக்கும் உங்களை என்னையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் உயர்த்துகிறவர், தாழ்த்துகிறவர். உலகத்தர பாட்டு பாடுறாங்க, உயர்வு வரும்போது என்ன வேணுமா? பணிவு வேண்டும். உயர்வு வரும்போது பணிவு வேண்டும். உயர்வு வந்தவன் என்ன பண்றது? தலை கனமாகிறது. தலை என்ன ஆகுறது? இன்னைக்கு நிறைய பேர் முடி வச்சு கனமா தெரியுது பார்க்கறதுக்கு. தலைக்கு மேல வேலைன்னு சொல்றாங்க. என்னன்னு கேட்டாக்கா, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கணும். என்ன முடி வெட்ட அப்போ ஊர்ல சொல்றாங்க. இப்பெல்லாம் அது வேலையே இல்லை. மயிர் பண்ண மயிராச்சு, வெட்ட தேவை மாஸ்டர், அதெல்லாம் இருக்குது மாஸ்டர். இப்படி சிரிப்பு விட்டுறான். அல்லது 4 பேருக்கு கொஞ்சம் ஒரு பையனை பார்த்தேன், ஃபுல்லா நாட்களை கோவில் தான் அர்ச்சகராக இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ண ஆரம்பத்தில் பூச்சிக்குடி வைப்பாங்க. ஹலோ பூச்சிக்குடி மற்றெல்லாம் என்ன ஆயிடுவான்? சொட்டே ஆயிடும். பைபிள் கூட ஒரு மனுஷன் இருக்கிறார், அவர் மனுஷனை பார்த்து பேசினாங்க. அதான் சார் தெரியுமா? சொல்லுங்க. அரைமட்டை தலையா? அரைமட்டை எலிசா பார்த்து சில கட்டு பண்ணாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க. அரைமட்டை தலையா அப்படின்னாங்க. இப்ப எல்லாருமே அரைமட்டை தாங்க. சதுரம் என்ன ஓடாங்க, செதி கொடுறாங்க, கோரமடா கோணமடை செதி கொடுறானுங்க, அல்லது இங்க செதி கொடுறானுங்க. அரைமட்டை தான் இருக்குது தலையில பாகம். ஆனா உயர்வு வரும்போது தலை கனமாக கூடாது. மண்டையில என்ன இருக்கணும்? என் பதவி, என் வசதி, என் அழகு, என் திறமை நினைச்சு அப்படி நினைச்சிங்க. தேவனோடு இருந்த மனுஷன் அவன் நினைச்சான், அவனை கர்த்தர் கீழே தள்ளிட்டார். உயர்த்துகிறா அவரே, தாழ்த்துகிறா அவரே. சரி கவனிங்க. இன்றைக்கு இந்த நாட்களில் வேத வசனத்துக்கு நேராக கவனமாக கவனிங்க. எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க நம்ம எல்லாரும் கேட்போம். சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் படித்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல படிக்க சகோதரி. மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு. சரி, இப்ப கவனிச்சுக்கோங்க. இப்ப சபையானது என்ன பண்ணோம்? ஹலோ எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுன்னு சொன்னேன். நிறைய எல்லாரும் சொல்லணும். வாயில சொல்லுங்க சத்தமா, கையில கையை பிடிச்சு சொல்லுங்களா. சபையானது
நான் தான் சபை, நீங்க தான் சபை. இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும். நானும் கீழ்ப்படிவேன், நீங்களும் கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. நீங்க சொன்ன வார்த்தை கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சரி, கவனிங்க. இப்ப சபை என்ன பண்ணணும்? பதில் பேசுறோம். ஹலோ, போன் வந்தா போன் என்ன சொல்லணும்? இப்ப சொல்லுங்க, சபை என்ன பண்ணணும்? வசனம் சொல்றேன், கவனிங்க. இந்த வசனத்தை கவனிங்க. என்ன படிக்கணும்? கீழ்ப்படியணும். சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல, அப்படின்னா சபை கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். இப்ப நான் முன்ன சொன்னேன், யாருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னேன். இப்ப என்ன பண்ணுங்க? எபேசியர் 5:21 படிச்சவரி. தெய்வ பயத்தோடு, கவனிங்க, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். சாமுவேலை கொண்டு அங்க நடந்த சம்பவத்தை நான் போகல, உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ராஜாவா இருக்கிற மனுஷன் இப்போ சவுல் இருக்கிறார். ஆனா பலி யார் செலுத்தணும்? சாமுவேல் வர வரைக்கும் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். சாமுவேல் வருவதற்கு காலதாமதம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாரு? தனக்கு இருக்கிற பதவி, அதிகாரம், திறமை இருக்கிறதால என்ன பண்ணிட்டாருன்னா, ஆனா வருட்டுமா, பாஸ்ட் பாத்துக்கலாம், அந்த ஐயர் வருட்டுமா, நம்ம இப்படி நமக்கு தெரியாத ஜபம், நமக்கு தெரியாத வசனம், நமக்கு தெரியாத நாம என்னன்னா படிச்சிருக்கிறோம், நம்ம என்னன்னா பட்டம் பெற்றுக்கிறோம், நாம என்னன்னா தெரிஞ்சிருக்கிறோம், நமக்கு அறிவு, திறமை, இப்படி எல்லாம் நினைச்ச சவுல் சாமுவேல் வருவதற்கு முன்பதாக என்ன பண்ணிட்டார்? பலி செஞ்சிட்டார். இது நிமித்தம் தான் அந்த 1 சாமுவேல் புத்தகத்துல 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை 24ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனமாக படிக்கும் போது கேளுங்க. படி சகோதரி. இரண்டகம் பண்ணுதல். நல்லா கவனிங்க. 1000 நீங்க பலி செலுத்தினாலும் கீழ்ப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க, ரெண்டகம் பண்ணக்கூடாது. ரெண்டகம் என்ன தெரியுங்களா? பிரிவினைக்கு ஏதுவான வார்த்தை உங்க வாயில வரக்கூடாது. குடும்பத்துக்குள்ளேயோ, சபைக்குள்ளேயோ, அல்லது உங்க வேலை ஸ்தலத்திலேயோ உங்க வார்த்தை பிரிவினைக்கு ஏதுவான வார்த்தைகள் வராதபடி ரெண்டகம் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணம் சொல்றேன். பாஸ்டர் இருக்காரு, நான் இருக்கிறேன். இப்ப என்கிட்ட வந்து அப்படி பாஸ்டர் பாஸ்டர் தெரியுமா பாஸ்டர், இந்த அன்பு பாஸ்டர் இப்படி பேசிட்டாரு சொல்லிட்டாரு. என்கிட்ட வந்து அண்ணா பாஸ்டர் பெரிய பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாருங்க. இப்படி பண்றவங்க என்ன பண்றாங்க? இப்போ ரெண்டகம் பண்றாங்க. என்ன பண்றாங்க? நான் எங்களை சொல்லிக்கிட்டேன், எங்களுக்கு அப்படி இல்லை, கர்த்தருக்கு நல்லா இருக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூட எங்கேயாவது யாருக்கிட்டையாவது கடையிலையோ, குடும்பத்திலேயோ, வீட்டிலேயோ, சபைக்குள்ளவோ என்ன பண்ண வேண்டாம்? ரெண்டகம் பண்ணக்கூடாது. கீழ்ப்படியாத பிள்ளைகள் ரெண்டகம் பண்ணுவார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து இருக்கிறவர்கள் ரெண்டகம் பண்ணுவார்கள். இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அவங்கள என்ன ஸ்பிரிட் இருக்கு. அடுத்தபடி சொல்லுங்க. பில்லிசூனிய பாவத்திற்கும். இது எதுக்கு சமம் சொல்லப்பட்டு பாருங்க? பில்லிசூனியம் இதுக்கு சமம். ரெண்டகம் பண்ணுவது குடும்பத்துக்குள்ளேயோ, கணவனுக்குள்ளேயோ, பிள்ளைகளுக்குள்ளேயோ, மற்றவர்களுக்குள்ளேயோ பிரிவினை உண்டாக்குற. என்னன்னா ஏற்கனவே கொஞ்சம் எரிஞ்சு இருக்கும். ஏதோ சண்டையில கோபத்துல வார்த்தை வரும்போது கணவன் ரொம்ப கோபமா இருப்பாரு. யார் மேலேயாவது அவன் குடும்பத்துல அம்மா அப்பா மேல கோபமா இருப்பாங்க. நல்ல சகோதரி புண்ணியவதி என்ன பண்ணா ஒரு காத்திருக்கும். வந்த உடனே என்ன தெரியுமாங்க, இந்த விஷயம் தெரியுமாங்க, 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 அவர் தெரிய வரைக்கும் என்ன பண்ணுது, தெரியுமாங்க 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 சொல்லி கொஞ்சம் எரிஞ்சிருக்கோம். கோபம், ஏதோ ஒரு பிரச்சனை. இப்ப ஒண்ணு கொஞ்சம் என்ன பண்ணுது, நெருப்பு எரியும் கொஞ்சம், அது மேல போயிட்டு என்ன பண்ணுது, பெட்ரோல் ஊத்துறது, இன்னும் எரியும், வீடை பத்தி எரிட்டோம். இதுக்கு பேர் தான் ரெண்டகம். அணைக்க பார்க்கணும். அவங்கதான் தேவனுடைய புத்திரர். சமாதானப்படுறவர்கள் பாக்கியவர்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். குடும்பத்துக்குள்ள பிரிவு வந்தா அங்க அணைக்க பார்க்கணும், சமாதானப்பட பார்க்கணும். ரெண்டகம் பண்ணக்கூடாது. கீழ்ப்படியாதவர்கள் ரெண்டகம் பண்ணுவார்கள்.
செய்கிறார்கள் அவர்கள் பில்லி சூனியத்துக்கு சமமானவர்கள். பில்லி சூனியம் போய் செய்யல, அதுக்கு சமம். படி சகோதரி. முரட்டாட்டம் பண்ணுதல். அடுத்து கவனிங்க, என்ன ஆட்டம்? முரட்டாட்டம். சொன்ன வார்த்தையை கேட்காம கூட கூட அல்லது எதிர்த்தோ வேற வேற வார்த்தைய பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பேர் என்னது? முரட்டாட்டம். நாட்டம். நிறைய இடத்துல முட்டாளுக்கு 3 இடத்துல அப்படின்னு பண்றோம். முட்டாளுக்கு 3 இடத்துல. அது எப்படி? லூசு ஸ்கேல்ரா அவன் என்ன பண்ணா, வந்துட்டே நான் மடியில பார்த்து வாப்பா பார்த்து போப்பான்னு கேட்கிறேன். வந்துட்டா இருட்டுல கால் எங்க மிதிச்சான். கால் பார்த்து வாப்பா ஒழுங்கா போவாத கேட்கல, போயிட்டான், மெரிச்சுக்கிட்டான். மெரிச்சுக்கிட்டு என்னவோ மெரிச்சினேன். காலில் எடுத்து என்ன பண்ணான்? கையில பார்க்கலாம், கையில எடுத்தான். என்ன இந்த கையில கொடை பண்ணுது, காலையே கொடை பண்ணுது. எடுத்தான், 3 பக்கத்துல வச்சா பாரு, சப்புன்னு வச்சுக்கலாம். மூக்கு வாங்கிக்கலாம் வச்சு உடனே அங்கனாச்சு. இவன் அறிவாளியா இருந்தா காலை கொஞ்சம் பார்த்து எங்க தண்ணியில தொடச்சிட்டு வந்துடலாம். என்ன பண்ணிட்டாங்க? முட்டாள என்ன பண்ணிட்டான்? 3 இடத்துல டேஷ். நீங்க எப்படி பண்ணீங்க? முட்டாளுக்கு 3 இடத்துல டேஷ். கவனிங்க, அவன் புத்திசாலியா இருந்தா ஒரு இடத்துல பார்க்கும்போது அழகான பண்ணுவான். நீங்களும் கவனிங்க, வெள்ளாடு இருக்குது, செம்மறி ஆடுக்கும் வெள்ளாடுக்கும் செம்மறி ஆடு சொல்றது ஆட்டுக்கும் பன்னிக்கும் வித்தியாசம் பாருங்க. சகதியில போவோம், பண்ணி என்ன பண்ணும்? சகதியை கண்டாலே பன்னிக்கு அவ்வளோ இஷ்டம். அது எருமாடுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். உருந்து பண்ணு எழுது வந்தா தான் அது திருப்தி. செம்மறி ஆடு வெள்ளாடு போய் பார்த்து காலை விட்டுச்சுன்னா கத்தி என்ன பண்ணுவான்? காலை உதறி ஓடி. அது ஏனென்றால் அதுக்கு சகதி பிடிக்காது. ஆனா எருமாட்டுக்கும் பண்டிக்கும் அது இருக்கும். இப்ப நான் எதுக்கு சொல்லிட்டு கவனிங்க, முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள். அடுத்த படி சொல்ற வசனம் அப்படியே. அவபக்திக்கும். எதுக்கு சமம் பாருங்க? அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்குது. கவனிங்க, முரட்டாட்டம் அவபக்திக்கும் விக்கிரக சமமா இருக்குது. முன்பு சொன்ன ரெண்டகம் பண்ணுவர்கள் எதுக்கு சமம்? பில்லி சூனியத்துக்கு சமம். இப்ப நீங்க ரெண்டகம் பண்ணிட்டு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளோ தாய் தகப்பனுக்குள்ளயோ அல்லது எல்லா இடங்களுக்கோ அல்லது ஊழியர்களுக்கோ ஒரு வளர்ச்சிக்கோ ஏதாவது அங்க பிரிவினைக்கான வார்த்தைகள் வருமானால் தயவு செய்து நீங்க விக்கிரகத்தின் ஆவிக்கும் பில்லி சூனியத்துக்கும் சமமானவர்களா இருக்கிறீங்க. அந்த ஆவி உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சு கொள்ளுங்க. சமாதானத்துக்கு ஏற்றவர்களை சிந்திங்க, சமாதானத்துக்கு ஏற்றவர்களை பேசுங்க. அல்லேலூயா. முரட்டாட்டம் பண்ணாதீங்க. முரட்டாட்டம் பண்றவர்கள் சவுல் கிட்ட வந்துச்சு ஒரு ஆவி, முரட்டுத்தனமான ஆவி, கீழ்ப்படியாத ஆவி வந்துச்சு பாருங்க. வந்த உடனே சாமுவேல் வருவதற்கு முன்னதாக சவுல் இப்படி ஒரு காரியம் செஞ்சிட்டான். பலியை செலுத்துறான். கர்த்தர் எடுத்து பாரா? கர்த்தர் அங்கீகரிச்சாரா? பலியை பார்க்கிறோம். கீழ்ப்படிதல் உத்தமம். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்க. பெரியவங்களா உடனே கீழ்ப்படிங்க, சின்னவங்களா உடனே கீழ்ப்படி, தப்பே கிடையாது. நீ என்ன சொல்றது? நான் என்ன இப்படி நினைச்சீங்கன்னா நீங்க ரெண்டகம் பண்றீங்க அர்த்தம், முரட்டாட்டம் பண்றீங்க அர்த்தம். உடனே கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிதல் தேவனுக்குரியது. அல்லேலூயா. கொஞ்சம் அப்படி படி சவரி. எபேசியர் 5:24 படிச்சலையா? கிறிஸ்து எப்படி, சபையானது எப்படி கிறிஸ்து கீழ்ப்படிதோ அது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவர் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. கரெக்ட் சகோதரி, படிங்க. மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு, சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க? மனைவிமார்களே கீழ்ப்படிங்க. யாருக்கு? சொந்த புருஷருக்கு. அப்படின்னா சொந்தம் இல்லாத புருஷனா இருக்கான்னு அர்த்தம் இல்லையா? இது வர அர்த்தம். சொந்தமான புருஷனா, சொந்தம் இல்லாத புருஷனா. இயேசு கிட்ட ஒருத்தர் கேட்டான், தண்ணி கேட்டான். எவர் கேட்டாரு? அவ கேட்டா இருக்கு, இந்த தண்ணி எடுத்தா தாக எடுக்கும், நான் கொடுக்க தண்ணி எடுத்தா தாக எடுக்காது. அப்ப அவர் சொன்னார், இப்ப புருஷனை கூட்டு வா. உடனே அவ சொல்லிட்டா, உள்ளபடி சொல்லிட்டா, எனக்கு இல்லை. என்ன இருந்தா இருக்கிறான், எவன் என்ன இல்லை
சொந்தமல்ல, சொந்தமானவன். நல்லா கவனிங்க. அப்படின்னா சொந்த புருஷனுக்கு மனைவிகள் கீழ்ப்படியணும். அப்படி மனைவி கீழ்ப்படியும் போது அவள் கற்பத்தின் கனியினாலே ரட்சிக்கப்படுகிறாள். தீமோத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கு. அவள் கீழ்ப்படிதாலே கற்பத்தின் கனியினால் அவள் ரட்சிக்கப்படுகிறாள். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிதல் கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியணும். அல்லேலூயா. எபேசியர் 6:1 படிச்சவரே. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க பிள்ளைகளா, பெற்றாரெல்லாம் கவனிங்க. முன்பு நம்முடைய கீழ்ப்படிதல் பலியை பார்க்கிலும் உத்தமமானது. ஒருவருக்கொருவர் சபையானது எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தோ ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்கள். புருஷனுக்கு மனைவிகள் கீழ்ப்படியுங்கள். எந்த சூழ்நிலையிலும் புருஷனுக்கு கீழ்ப்படியலாம். அடுத்து பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படியும். எந்த சூழ்நிலையும் பெற்றார உங்களுக்கு தெரியும். நீங்க வசதி இருக்கலாம், கொஞ்சம் வசதியில கொஞ்சம் கூடி இருக்கலாம், உங்க பெற்றார் வசதி கம்மியா இருக்கலாம், அல்லது உங்க பெற்றார் படிப்புல குறைவா இருக்கலாம், அல்லது அவங்க நீங்க படிப்புல ரொம்ப கொஞ்சம் பட்டதாரி இருக்கலாம். ஆனாலும் டெல்லிக்கே ராஜாவானாலும் அப்பா அம்மா தான். அது மாற்றமே கிடையாது. எந்த ஊருக்கு எந்த ராஜாவானாலும் அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க தாய்க்கு தகப்படியாக அவங்க பிள்ளை தான். ஆகையினால உங்க ஆயுஷ்கள் நீடித்திருப்பதற்கு உங்கள் தாய் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் 6வது வசனம் 7வது வசனம் 5, 6, 7. இளைஞரே, கவனிங்க. கீழ்ப்படியுங்கள். இளைஞர்களே, வாலிபர்களே கவனிங்க. மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து, நீங்க எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எப்படி பண்றார்? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு என்ன பண்றார்? கர்த்தர் கிருபை அளிக்கிறாருங்க. வாலிப சகோதரனே, சகோதரியே, இளைஞர்களே கவனிங்க. என்ன பண்ணுங்க? மூப்பருக்கும் கீழ்ப்படிங்க. தாழ்வுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். நீங்க பெருமையா என் அழகு, என் அறிவு, என் திறமை, எனக்கு அது தெரியும் இது தெரியும் எனக்கு தாழ்ந்தது சொல்லி நீங்க கீழ்ப்படியாத இருந்தீங்கனால் கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் என்ன வருமா? சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லி மைக்ல சொல்லு சகோதரி. தேவ கோபாக்கினை வரும் அப்படின்னு வசனம் தான் இருக்குது. கீழ்ப்படிகிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். கீழ்ப்படியாத பிள்ளைகள் இடத்துல என்ன வருமா? கோபாக்கினை வரும். தயவு செய்து அன்றைக்கு கோராவின் கூட்டத்தார பூமியின் வாய் பிளந்து அவர்கள் கீழ்ப்படியாத நிமித்தம் விழுங்கி போட்டது. நம்ம வாழ்க்கையில கூட ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடி எப்பொழுதும் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். யாரை போல என்றால் இயேசுநாதரை போல கீழ்ப்படிங்கள். பிலிப்பில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் இந்த உலகத்திலே தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடைய பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே கீழ்ப்படுத்தி, அதாவது சிலுவை வரைக்கும் தன்னை தாழ்த்துகிறவராய் கீழ்ப்படிந்தார். மரணம் வரைக்கும் இயேசு கீழ்ப்படித்தார். நம்ம வாழ்க்கை எப்போது கீழ்ப்படிங்க? மரணம் வரைக்கும் கீழ்ப்படிடும். இதெல்லாம் வேதலாம். நீ உலகெல்லாம் பார்த்துட்டு சட்டம் அப்படி சொல்லுது இப்படி சொல்லுது. வேதத்துக்கும் உலக ரீதியான சட்டத்துக்கும் யோசித்து பாருங்க. சட்டம் வேற மாதிரி சொல்லும். கொன்றால் பாவம், தின்றால் தீரும், உலக ரீதியான காரியம். வேதம் சொல்லப்படி இதான் சட்டம். இந்த வேத வசனத்தை சரியா கவனிச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 19 வசனம். ரோமர் 16:19. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. தெரிய வந்து இருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்ப கவனிங்க. இதெல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நீங்க கீழ்ப்படிதல் தெரியும். கீழ்ப்படிப்பது அப்படி போகும்போது ஒரு வார்த்தை சரி செய்யாது. கீழ்ப்படிதல் தெரியுது பாருங்க.
வர பாஸ்டர் தெரியுது பாருங்க, பைபிள் ஸ்டடிக்கு வரதில்லை, புதன்கிழமை வரதில்லை, சனிக்கிழமை வரதில்லை. காரணம் கீழ்படுறீங்க, ஆனா பலி செலுத்துறீங்க. எத்து வர கர்த்தர் உங்களுக்கு வந்து கர்த்தர் நியமித்த சபை, தேவன், ஊழியர் இதெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா பலி எங்க செலுத்தணும்? கண்ட இடத்துல செலுத்தக்கூடாது. உங்களுக்கு வந்து கர்த்தர் பலி விடுத்து வச்சிருக்கிறார். இங்க பலி செலுத்தீங்கன்னா, கீழ்படுத்தீங்கன்னா உங்க பலியை கர்த்தர் அங்கீகரிப்பார். நீங்க எங்க வேணா செலுத்தினாலும் பலி அங்கீகரிப்பார் நினைச்சுக்காதீங்க. அது உங்களுடைய விருப்பம். ஆனா வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கீழ்ப்படுதல் யாவருக்கும் தெரிய வந்து இருக்கிறது. உங்களுக்கு கீழ்ப்படி தெரியணும், யாவருக்கும் தெரியணும். யாவருக்கும் இந்த சபையில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் தெரியணும் நீங்க கீழ்ப்படுகிறீர்களா. இப்ப உடனே ஒரு வார்த்தை சொன்னா உடனே நித்தி சொல்லுங்க, பிரம்ம எடுப்பா டோல கிட்ட போறீங்க. இப்ப வாசி பார்க்கலாம். டோலக் வாசி, ஆசியன் பைபிள் வாசி, டோலக் வாசி, டோலக் எடு. இப்போ கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்து இருக்குது. அல்லேலூயா. என் வழி தனி வழி, இயேசு ராஜ தந்த வழி, அன்பு நிறைந்த வழி, ஆனந்தம் கொண்ட வழி. என் வழி தனி வழி, இயேசு ராஜ தந்த வழி, அன்பு நிறைந்த வழி, ஆனந்தம் கொண்ட வழி. என் வழி தனி வழி, இயேசு ராஜ தந்த வழி. தேங்க்யூ. போதும். கவனிங்க, கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்து இருக்குது. உங்க கீழ்ப்படுதலும் யாவருக்கும் தெரிய வந்து இருக்கணும். போகும்போது நம்ம எல்லாம் கூப்பிடுறோம், சொல்றோம், தெரிய வந்தா இல்லையா? சூழ்நிலைகள் உண்மையான கர்த்தருக்கும் மனசாட்சியும் தெரியும் சூழ்நிலைகள். ஆனா தேவ சமூகத்துல வருவதற்கு காலதாமதம் பண்ணி நேரத்தை கழிச்சு தேவ சமூகத்துல கொஞ்சம் அப்படின்னு போகும்போது அதையும் கர்த்தர் பார்க்கிறார். முரட்டாடு பண்றதையும் பார்க்கிறார், ரெண்டகம் பண்றதையும் பார்க்கிறார், அவர் கேட்கிறார். கீழ்ப்படியையும் பார்க்கிறார், கேட்கிறார். அல்லேலூயா. கொலோசியர் புத்தகம் ரோமர் 16:10 படிச்சேன் இல்லையா? அந்த வார்த்தையில ஒரு வார்த்தை நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுங்களா? கவனிங்க, படிங்க, எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க. நன்மைக்கு ஞானிகளும், நன்மைக்கு சொல்லுங்களா, தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க. என்ன அர்த்தம்? தீமை என்பது பாவம் நிறைந்தது, ரெண்டகம் பண்ணக்கூடியது, அவபக்திக்குரியது, பெண்ணி சொல்றதுக்கு ஏற்றுவானது. இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு தான் பேதையா. பேதைனா ஒண்ணுமே தெரியாது. ஆனா எப்படி அப்படியே நன்மைக்கு, ஆனா நன்மைக்கு எப்படி இருக்கிறோம்? பேதையா இருக்கிறோம். ஜெபம் பண்ணணுமா? தெரியாது. பைபிள் படிக்கணுமா? தெரியாது. பேதையா இருக்கிறோம். ஆனா தீமை செய்யறதுக்கு பாருங்க சூப்பர் பிரில்லியண்டா இருக்கும். கள்ளத்தனம் பண்றதுக்கு, பொய் பேசுவதற்கு, மற்ற காரியம் செய்வதற்கு சூப்பர் பிரில்லியண்டா மாறணும். ஆனா வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமா கீழ்ப்படுகிறவர்கள் கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். கொலோசியர் புத்தகம் 3:6 படிச்சு சார் வேகமா. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் வருக. இவைகள் பொருட்டு, நன்மைக்கு ஞானிகளா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பொருட்டு, தீமைக்கு பேதையா இருக்கிற பிள்ளைகளை பொருட்டு, கீழ்ப்படியாத பிள்ளைகளை பொருட்டு சொல்லப்பட்டிருக்கும் வார்த்தைகள் படி சபரி. தேவ கோபாக்கினை வரும். தேவ கோப ஆக்கினை வரும். கீழ்ப்படினா கோபாக்கினை உங்களுக்கு நீங்கும், உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். யார் யாருக்கு கீழ்ப்படினோம்? சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படினோம், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படினோம், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படினோம், பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படினோம், இளைஞர் மூப்பருக்கு கீழ்ப்படினோம். கடைசியாக எபேசியர் புத்தகம் 6:5 சொல்லப்பட்டிருக்கு,
வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் எஜமான்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. கொலோசியர் சொல்லப்பட்டிருக்கு 3:22லயும் எஜமானுக்கு கீழ்ப்படிங்க. அப்படின்னா வேலை செய்யற இடத்துல எந்த எஜமானோ நீங்க செய்யற இடம் அந்த வேலை எஜமானுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கிறிஸ்து எப்படி கீழ்ப்படுகிறாரோ கிறிஸ்துவுக்கு எப்படி கீழ்ப்படுகிறாரோ அதே போல உங்க எஜமானுங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள், அடங்கி இருங்கள். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்ற நேரத்துல ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. தேவ சமூகத்துல சாமுவேலை கவனித்துக் கொள்ளுங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டா வளர்ந்து பெரியவனான போது கர்த்தருக்கும் மனுஷருக்கும் அவன் பிரியமாக நடந்து கொண்டான். நாமும் கர்த்தருக்கு மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டு கர்த்தருக்கு ஏற்றபடி நாம் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருக்கு நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் நேற்று மிஸ்திரி காணிக்க இருக்குது. கர்த்தருக்கு கொடுத்து எல்லாரும் ஸ்தோத்திரப்படி கர்த்தரை மையப்படுத்துவோமா. தேவன் தாமே அப்படி மகிமையை வல்லம் விளங்க பண்ண முடியாது. கர்த்தருக்கு கொடுத்து எல்லாம் நடிச்சது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி போமா. அல்லேலூயா.